கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு விஷயத்தையும் மீண்டும் மீண்டும் பார்த்தாலோ கேட்டாலோ அது மேலே ஈடுபாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு குறைஞ்சிரும். காமெடியாக இருந்தால் கூட ஒரு 2 முறைக்கு மேலே நம்ம பார்த்தோன்னா அதை ரசிக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த காதல் மட்டும் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை முறை பார்த்தாலும் எத்தனை முறை கேட்டாலும் நம்ம ரசிச்சுட்டே தான் இருப்போம். இந்த காதலை மையமாக வச்சு நிறைய படங்கள் வெளிவந்துட்டே தான் இருக்குது. ஆனால் அது மேலே இருக்கிற ஈடுபாடு நமக்கு குறையவே இல்லை. அந்த வரிசையில் இப்போது மீண்டும் ஒரு காதல் கதை வந்திருக்கு. இந்த காதல் கதை என்ன மாதிரியான கதையாக இருக்குன்றத டீம் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. மீண்டும் ஒரு காதல் கதை. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், உங்ககிட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்றது ஒரு மலையாள திரைப்படம். அண்டு தமிழ்லேயே வந்து மீண்டும் ஒரு காதல் கதைன்னு ஒரு படம் வந்திருக்கு. ராதிகா மாமும் பிரதாப் சாரும் பண்ணியிருக்காங்க. மீண்டும் மீண்டும் ஒரு காதல் கதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக மீண்டும் ஒரு காதல் கதை மலையாளத்தில் படம் வரல, அது தட்டத்தின் மறையத்து. எஸ் சார். ஆமாம், அதை வந்து இங்கே ரீமேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து மீண்டும் ஒரு காதல் கதைன்னு டைட்டில் வச்சுருக்கோம். என்னென்னா வந்து நிறைய தமிழில் லவ் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு டைமில் வந்து இந்த ஆக்ஷன் ஃபிலிம் கமர்ஷியல் ஃபிலிமாக வந்துட்டு இருந்தது. அந்த சிங்கம் அந்த ரேஞ்சுக்கு படம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேய் படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது. அப்போது நாங்கள் 2-3 டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணோம், அது செட்டே ஆகலை. அதுக்கப்புறம் சரி என்ன அந்த டைட்டில் கீழே என்ன கேப்ஷன் போடலாம் அப்படின்னு நானும் வால்டரும் பேசிகிட்டு இருந்தப்போ அது வந்து மீண்டும் ஒரு காதல் கதை அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னப்போ மீண்டும் ஒரு காதல் கதை இப்போ டைட்டிலாக வச்சிடலாம் நல்லா இருக்குன்னு நான் சொன்னோன்னே அவர் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டோம் எல்லாருமே. அது வந்து அப்படி தான் வந்துச்சு கதை. அப்போ நான் சொன்னேன் வந்து இது ஏற்கனவே அந்த படம் வந்திருக்கு, இது வந்து பிரதாபத்தன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்மிஷன் வாங்கிக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணி பர்மிஷன் வாங்கணும். இப்படி தான் மீண்டும் ஒரு காதல் கதை வந்தது. என்னென்னா மறுபடியும் ஒரு கேப்க்கு அப்புறம் ஒரு லவ் ஸ்டோரி வருதுன்றதை டைட்டில் மூலமாக சொல்கிறோன்றது தான் விஷயம். I have a shorter explanation to this one. I think he thought that it's easy for the heroine to say மீண்டும் ஒரு காதல் கதை. So he thought let me name it மீண்டும் ஒரு காதல் கதை. உங்களை சொல்ல வைக்கிறதுக்கே நாங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் இன்டர்வியூ டைமில். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும்னு நினைக்கிறவங்களா? No ma, after 1.5 years no. So I have to do more films here to learn. Okay, ஃபார்முக்கு வந்துட்டீங்க நீங்க. That's why I told you, no, simple title. See, I can say it very easily. மீண்டும் ஒரு காதல் கதை. ஓகே, இல்லை நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், அது உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். நம்ம நான் ஹீரோ கிட்ட முடிச்சுட்டு வந்துடுறேன். ஃபைன். சரி, உங்கள் பேர் பார்க்கும்போது வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃபான ஹீரோவாக இருப்பீங்க அப்படின்னு நினச்சோம். பட் ரொம்ப சாஃப்டாக பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக அப்படி இருக்கீங்க. இந்த டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கும் ஏற்ற ஹீரோ மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் கமிட் பண்ணது எப்படி கமிட் ஆனீங்க, அதை பற்றி? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப நாளாக ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுகிட்டு இருந்தேன். ஸோ எதுவுமே செட் ஆகலை. தென் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த படம் ரெஃபர் பண்ணார். ஸோ அன்றைக்கி பார்த்துட்டு அந்த படம் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டே டிசைடட், ஓகே இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே தானு சார் போய் பார்த்து சார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார் ரைட்டாகவே ஓகே பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ அப்ரோச் வினித் ஸ்ரீனிவாசன் சார். ஸோ அவரும் பார்த்து பேசணுன்னா ஹீ ஆல்சோ லைக் மீ, அந்த ரோலுக்கு நான் ஃபிட் ஆவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி ஹீ செட் எஸ் ஓகே அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். மலையாளமில் வந்து இந்த படம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, அகெயின் தமிழ்லையும் வந்து பண்ணியிருக்கீங்க. பட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல மலையாளமில் பணத்துக்கும் தமிழ் மூவிக்கும்? Difference, it's set against a different city, as in different backdrops. So there's Pollachi this time, there was Talcherry that time, and I got the opportunity to work with a lot of new actors. I worked with Nasir sir and Vijay sir and all the lovely actors sitting here. So but in terms of story, it's the same. Story is absolutely the same, just chinna changes here and there. ஸோ உங்களுக்கு எதுவும் பெருசாக டிஃபிகல்ட்டாக இல்லை, ஈஸியாக பேலன்ஸ் பண்ணி? She doesn't speak much in the film. He's a very smart director. Only expressions. Very smart director. Okay. Yeah, she doesn't speak much in the film, so it works really well. ஸோ அவங்க பேசும்போது தான் நீங்கள் எதோ சொல்ல வரீங்க சார், அதை சொல்லிவிடுங்க. ஆக்சுவலாக ஃபுல் ஃபிலிமே அவங்களுக்கு வந்து ஒரு 2 பேஜ் தான் டைலாக்ஸ் இருக்கும். ஆமாம், அவ்வளோதான் இருக்கும். 2 லைன் 3 லைன் இருக்கும் ஒரு சீன்லேயே. அதுக்கு எப்படியும் ஒரு 4 hours பண்ணுவாங்க. அப்போது ஹீரோயினை வந்து இந்த தமிழ் டைலாக் பேசுங்கன்ட்டு பேச வைக்கிறது அதெல்லாம் எடுப்படாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஷோவில். ஏன்னா பெருசாக டைலாக்ஸ் இல்லை. நீங்கள் கேளுங்க, ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓ அப்படின்றீங்க. Do you remember any dialogues from this movie? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சொன்ன மாதிரி. ஸோ திவ்யா, உங்களை வந்து நாங்கள் சின்ன திரையில் வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அண்டு சோஷியல் நெட்ஒர்க்லலாம் நீங்கள் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கீங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்கு சிஸ்டராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த படத்தில் அதை ஆக்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் எப்படி அமைஞ்சுது? இட்ஸ் அ ஜென்ரல் ஆடிஷன் கால் தான். ஸோ த்ரூ நோன் சர்க்கிள் மூலமாக ஆடிஷன் கால் வந்துச்சு. ஸோ தே செட் ஜவஹர் சார் இஸ் டைரக்டிங் த மூவி. ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட், எக்ஸைட்டட் டு ஆக்ட் இன் இஸ் மூவி. நிறைய ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ
ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஐ வாஸ் கான் த்ரூ. ஸோ ஐ வாஸ் வெரி மச் தேங்க்ஃபுல் டு ஜவஹர் சார். ஸோ இது வந்து சிஸ்டர் ரோல், ஒரு சேடான ஒரு ரோல், சப்போர்ட்டிங் டு த ஹீரோயின். ஸோ த்ரூ அவுட் த மூவி கொஞ்சம் அப்படி சேடாக ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படி இருக்கும். அண்ட் என்னுடைய இன்னைக்கு ஷோவில் வந்து நிறைய ஆண்மகன்கள் இருக்கிறதால அர்ஜுனன் நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணி வைங்க. உங்கள் கூட நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு காதல் கதை ஹீரோ இதில் இருக்காருன்னா அந்த லவ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அந்த லவ்வை பிரிக்கிறதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான ஃப்ரெண்ட் இந்த படத்தில்? இது வந்து அவர் தான் பண்ணார். இல்லை, இது வந்து ஃபுல்லாக ஹீரோக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான். அபுங்கிற ஒரு கேரக்டர் தான் நான். அது எப்படின்னா, ஹீரோக்கு தனியாக ஒரு லவ் ட்ராக் போயிட்டுருக்கும். எனக்கு வந்து வேர்ச்சுவலாக ஒரு லவ் ட்ராக் போயிட்டுருக்கும். எனக்கு ஒரு ஜோடி இருக்கும், 2-3 ஜோடி இருக்கும். பட் படத்தில் காமிக்க மாட்டாங்க, அது வெறும் ஃபோன் கான்வர்சேஷன்லேயே முடிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து ரொம்ப சின்சியராக பயங்கர இந்த சைடு லவ் பண்ணுறப்போ, நான் வந்து இங்கே கராக்கியாக வேறு ஒரு சைடில் லவ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபன்னி நோட், ஒரு ஜாலியாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, வெங்கட் அவரும் வந்து ஒரு சீனியர் கேரக்டர் ஒன்று நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சோம்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஹரீஷ், எல்லாம் 2 பேரும் வந்து புது பசங்க. வெங்கட், நீங்கள் சில வார்த்தைகள் பேசுங்க. அவங்க வந்து உங்கள் கேரக்டர்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ணது? ஆக்சுவலாக நான் நிறைய ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருந்தது படத்தில். எனக்கு நான் வந்து ஹீரோவுக்கு வந்து இல்லை சீரியஸாக சீரியஸாக ஸ்டன்ட் சீக்வன்ஸ் இருந்தது. பொள்ளாச்சியில் வந்து பறந்துருக்காரு. டாடா சும்லாம் பறந்தீங்களா? ஆமாம், எனக்கு 2 அடியாள் ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் இருந்தது. அண்ட் ஹீரோக்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி. பட் அவர் சரியாக நான் கொடுத்த ட்ரைனிங் அவர் சரியாக உள்வாங்க, அதனால வந்து அவருக்கு நிறைய பிரச்சனை நடக்கும் படத்தில். ஸோ அது இந்த டைலாக் ஒன்று இருக்கு, கெத்தான ஒரு டைலாக். ஆமாம், ஸ்பஷ்டமாக தமிழில் வந்து பாய்ஸ் அப்படின்னு அடிக்கடி படம் சொல்லிட்டு இருப்பேன் நான். சொன்னோனே அப்படியே 4 பேர் வந்து நிற்பாங்க. இல்லை சொன்னோன்னு 4 பேர் எஸ்கேப் ஆகிடுவாங்க. எக்ஸாக்டாக. ஸோ சார், ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு வரும்போது நாங்கள் அந்த படம் பார்க்கும்போது எங்களே அறியாமல் நாங்கள் இன்வால்வ் ஆகணும். இல்லாட்டி எங்கள் லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஓகே நம்மளுக்கு நடந்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு படம் கொடுத்துருச்சுன்னா அந்த படம் ஹிட் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு வந்து எடிட்டரும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அவர் எடிட் பண்ணுற விதமும் இருக்குது. சின்ன பேர் இருக்காங்க, பயங்கரமாக கலாட்டா பண்ணியிருப்பாங்க, நிறைய டேக்ஸ்லாம் போயிருக்கும். அந்த ரஷஸ் பார்க்கும்போது இதை வைக்கலாமா அதை வைக்கலாமா எதை கட் பண்ணுறது. இஷா வந்து இப்போது பேசுகிறாங்க, நல்லா சவுண்டாக பேசுகிறாங்க. ஸ்பாட்டில் வந்துட்டு பேசுகிற டைலாக்லாம் சின்னதாக தான் இருக்கும். எனக்கு சுத்தமாக கேட்காது. ஸ்பீக்கர் பக்கத்தில் காதெல்லாம் வச்சுட்டு தான் கேட்பேன். எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்க வாய்ஸ் கேட்க. ஆக்சுவலாக படத்தில் விட்டுருங்க, நான் வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இஷா கிட்ட 3 டைலாக் தான் அவங்க பேசி நான் பார்த்துருக்கேன். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட், அவ்வளோதான். ஸ்பாட்டு வருவாங்க, எல்லாருமே செம ஃபன்னாக இருக்கும். Please, we've had so many conversations in the car scene. Don't lie. அது வந்து படத்தோட டைலாக்ஸ்லாம் ரிஹர்சல் பண்ணி பார்ப்போம். பட் இஷா வந்து ரொம்ப சைலண்டான ஒரு Lies. இது முக்கியமாக இன்னொரு விஷயம் You believe it? You think I talk less? இல்லை, அவங்க நல்லா தான் பேசுவாங்க, எனக்கு தெரியும், ரொம்ப நல்லா பேசுவாங்க அவங்க. மேபி அவங்க பேசுனது எனக்கு புரியலையா என்னன்னு தெரியல. என்கிட்ட தான் பேசுனாங்களா இல்லை யார்கிட்ட பேசுனாங்கன்னு தெரியல. குட் மார்னிங் புரியலையா? ஃபைன், ஓகே. அண்ட் மலையாளம்ல வந்து இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து அந்த படம் அப்படியே எடுக்கிறோன்னா நீ அந்த ஹீரோவை பார்த்துக்கோப்பா, அப்படியே தான் நீ அப்சர்வ் பண்ணி நடிக்கணும்னு சில பேர் கேட்பாங்க. இல்லாட்டி நீ அந்த படமே பார்க்காத, நான் சொல்கிறத மட்டும் கேட்டால் போதும்ன்ட்டு சில டேரக்டர் சொல்லுவாங்க. சார் வந்து உங்களை என்ன மாதிரி தயார் பண்ணார் இந்த படத்துக்காக? பேசிக்காக நான் ஒரு கூத்துப்பட்டறை ஆர்டிஸ்ட். ஓகே. இந்த படத்துக்காக வந்து சார் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறோம். அப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் மைம் கோபியை நான் ட்ரெயின் பண்ணாங்க ஸ்பெஷலாக இந்த ப்ராஜெக்டாக. அப்புறம் பிஃபோர் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐ லேர்ன்ட் ஆல் மை லைன்ஸ். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்னா, சார் வந்து கேமரா எல்லாமே செட் பண்ணிடுவாங்க. சார் வால்டர் உங்களுக்கு டைலாக்ஸ் தெரியல, நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. சார் வந்து ஹீ ஆக்சுவலி பிலீவ் மீ, ஹீ பிலீவ்ஸ் ஆல் இஸ் ஆர்டிஸ்ட். ஏன்னா சார் நடிச்சு காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து நான் பண்ணுறதை நீ பண்ணனா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். உனக்கு வால்டர் வினோதா அந்த சீனில் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணு, ஐ வில் கரெக்ட் ஃப்ரம் இட் அப்படிங்கிற ஒரு வேலை தான் சார் அப்ரோச் பண்ணுவாங்க. சார் இப்போது இந்த படத்துடைய சாங்ஸ் you want to say something? So why you didn't send me for this acting workshop before the film? Because You didn't want it. You didn't need it. Did I ask you? Already proved it. Did I ask you? You are. big heroine, done 10 films now. Oh, that's why. Yeah, 11th film.
ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னும் பொழுது மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் குமாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றது ஒரு ஆப்டான ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய லவ் சாங்ஸ்லாம் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரியை கேட்டு ஜிவி எப்படி ரியாக்ட் பண்ணாரு, தென் அவர் கம்போஸ் பண்ண மியூசிக், இதை பற்றிலாம் சொல்லுங்கள். ஆமாம், ஜிவி சார் வந்து எனக்கு முன்னாடியே நல்ல பழக்கம். ஆக்சுவலாக நானும் தனுஷ் சார், செல்வா சார்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போதே ஜிவி சார் நல்லா தெரியும். ஒன்றா கிரிக்கெட்லாம் ஆடி இருக்கோம், நல்லா சுற்றிருக்கோம், அப்படி நல்ல பழக்கம் இருக்குது. ஸோ அவர் தான் இந்த படம் பண்ண போகிறாருன்னு எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் தட்டத்தின் மறையத்தோட அந்த படத்தோட வேல்யூ அவருக்கு தெரியும். அவர் அந்த படத்தை வேறு வேறு ஃபிலிமுக்கெலாம் ரெஃபரன்ஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கேன்லாம் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் என்னோடய ஃபிலிம் அந்த யாரடி மோகினி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு டே சொல்லிட்டாரு, ப்ரோ இது வந்து லவ் ஃபிலிமு, செம்மையாக நான் உங்களுக்கு சாங் பண்ணித்தரேன், ஆனால் எனக்கு வந்து எங்கேயே பார்த்த மயக்க மாதிரி எனக்கு நீங்கள் விஷுவல்ஸ் எடுத்து காட்டணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக பண்ணுறேன் சார், நீங்கள் எனக்கு நல்ல சாங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி வந்து எல்லா சாங்குமே ஹிட்டுன்னு சொல்கிறது வந்து என்னாலே நம்ப முடியல ஆக்சுவலாக. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எஃப்எம் எல்லாம் வந்துருச்சு, ஒரு பாட்டு தான் மேக்ஸிமம் ஒரு படத்தில் ரிலீஸ் ஆகும்போது கேட்க முடியுது. இப்போ எங்களுக்கு இந்த டைமில் வந்துட்டு எல்லா பாட்டுமே ஹிட் ஆகிருக்குன்றது மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, ஜிவி வந்து சொல்லியிருந்தாரு விஷுவல்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த பாடலில் நாங்கள் பார்க்கும்போது விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, எங்களை இன்வால்வ் பண்ண வைக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து தனித்தனியாக லைட்டிங் பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி லைட்டாக லைக் நாங்கள் அந்த பாடல் பார்க்கும்போது லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இருந்தது. ஸோ சினிமாட்டோகிராஃபர் அவரை எந்த அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரை பற்றி? இந்த படத்துலேயே வந்து அதிகமாக பேர் வாங்கினது விஷ்ணு தான். அதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாகவே சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த டைமில். ஏன்னா வந்துட்டு எனக்கு அவர் தெரியாது, ஃபஸ்ட் ஃபிலிமு அவங்க ப்ரொடியூசர் சைடு தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஷார்ட் ஃபிலிம் காமிச்சாங்க. இருந்தாலும் எனக்கு என்னென்னா அவர் பயங்கர சின்ன பையன், நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு, ஒரு ஃபுல் லவ் ஃபிலிமு அதை ஹேண்டில் பண்ண வரேன்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஆனால் படம் முடித்து எடிட்டிங்லேயும் சாங் பார்க்கும்போதும் சரி, சென்சார் ஆகி எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அவர் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விஷ்ணு. ஸோ நாசர் சார் கூட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. Amazing, outstanding, of course, legend, what can I say. ஸோ அவர்கிட்டேருந்து நீங்கள் லேர்ன் பண்ண விஷயம் ஏதாவது ஷூட்டிங்? There was one scene where he had to slap me. I was very nervous. It's because it's difficult. Normally when you to time these scenes, you want to make sure you don't get slapped. So I think that scene I was a little nervous, and overall he did, all the senior actors that I worked with, they just have this aura about them. So they just walk on set and they make you feel comfortable. You don't really feel intimidated around them. So I really had a good time. He's very jovial and very nice to work with. சார், மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. இவங்களை தவிர்த்து படத்தில் யார் யாரெல்லாம் சார் நடிச்சிருக்காங்க? மெயினாக ஹீரோயின் இல்லாமல் வந்துட்டு வால்டரோட மதரை வந்து வனிதா மேடம் பண்ணியிருக்காங்க. யாரடி மோகினில் என் கூட ஒர்க் பண்ண வனிதா மேடம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நாசர் சார், தலைவர் செல்வஜி சார் மெயின் ரோல் ஆக்சுவலாக படத்தில். இவங்க இல்லாமல் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்குது, ஒரு எஸ்ஐ ரோல். க்யூட்டாக இருக்கும், அது வந்து சீரியஸாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா பயங்கரமாக ஹீரோட லவ்க்கு சப்போர்ட் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸோட பயங்கர ஜோவியலாக இருப்பார். மனோஜ் கே ஜெயின் சார் அது பண்ணியிருக்காரு. சிங்கமுத்து சார் அவர் கூட பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான். சாரும் வந்து நீங்கள் தான் முக்கியமாக இந்த படத்தை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னதாக சொன்னீங்க. ஸோ என்ன விஷயம் இந்த படத்தில் அப்படி உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு? எல்லாத்தையுமே வந்து இழுத்து போட்டு செஞ்சுருக்கீங்க. என்ன வால்டர், என்ன விஷயம்? இல்லை, ஆக்சுவலாக எந்த ஒரு விஷயம் பண்ணவும் அது கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், அவ்வளோதான். எதுவுமே தப்பாயிடக்கூடாது அப்படிங்கிறது. அது இல்லாமல் இந்த படமாக எனக்கு தட்டத்தின் மரத்தை ரொம்ப பிடிக்கும். ஸோ லான்ச் ஆகும்போது எனக்கு ஆப்டான ஒரு சப்ஜெக்டில் லான்ச் ஆகணும் அப்படிங்கும்போது அந்த படம் சூஸ் பண்ணோம். ஸோ அந்த படம் ஒவ்வொருத்தர் அசம்பிள் ஆகும்போது எல்லாமே பாசிட்டிவாக போச்சு. ஃபஸ்ட் டைம் மித்ரன் சார் ப்ராஜெக்டில் உள்ள வந்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய ஹீரோயின்ஸ் ஆடிஷன் ஷேர் பண்ணாங்க, எதுவுமே செட் ஆகலை. தென் ஃபைனலாக ஓகே ஒரிஜினல் பண்ணோம், இஷாவே கூப்பிடுவோம், இல்லைனா நல்லா இருக்காது. ஸோ அவங்க வரும்போது ஸோ எவ்ரி திங் வென்ட் பாசிட்டிவ். ஸோ அந்த ஒரு இன்வால்மெண்ட், அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணும் அப்படிங்கும்போது சாரும் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ மோர் லைக் என்ன ஏடி ஒன்லி இந்த படத்தில். எனக்கு அவர் ஏடி ப்ளஸ் எனக்கு பர்சனல் காஸ்டியூம் டிசைனர். இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அவருக்கு வாங்கின காஸ்டியூமோட எனக்கு வாங்கின காஸ்டியூம் தான் பட்ஜெட் அதிகம். 2-3 காஸ்டியூம் டிசைனர் ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ உங்களுக்காக? இல்லை அவர் மட்டும்தான் பர்சனலாக. ஓகே பாய்ஸ், ஸோ இந்த பாய்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், இந்த படத்தில் என்னவோ பண்ணியிருக்கீங்க? முஸ்தஃபா ரோல், ஹீரோட ஃப்ரெண்ட். நான் அர்ஜுன், அல்தாஃப், அப்புறமா இம்ரான் வந்து ஆக்சுவலி கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது. ஆடிஷன் இருந்துச்சு. ரோகியா அவன் யோசி எப்படி லவ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர்? ஆமாம், கூடவே இருப்போம். அவர் போயிடுவார், அதுக்கப்புறமா நானும் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவோம். ஓகே இம்ரான், நீங்கள் சொல்லுங்கள்.
ஆடிஷன் மூலிமா தான் வந்தேன் நான். ஆக்சுவலாக சார் வந்து சினிமாவில் எனக்கு சான்ஸ் கொடுத்தாருங்கிறத விட லைஃப் கொடுத்தாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இப்போது லீட் கேரக்டர்ஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். இவங்கெல்லாம் வந்து ஹீரோக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஹீரோக்கு வந்து காண்டேத்தர கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பேன். படம் ஃபுல்லாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவர் வந்து ஸ்வீட்டாக என்கிட்ட பேசுகிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ படத்தில் நீ பார்த்தாலே காண்டேறுவார். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்து முஸ்லீம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்கும்போது அவங்களுக்குன்னு சில கோட்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக சொல்லணும். பார்க்கும்போது அதை வந்து எங்களால் ஏற்றுக்க முடியணும். லைக் ஒரு நூல் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி நீங்கள் பெருசாக மிகைப்படுத்தியும் சொல்லிடக்கூடாது, இல்லாத ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிடக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்ததா, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போனீங்களா இந்த படத்துக்காக? இல்லை, ஆக்சுவலாக காம்ப்ளிகேஷன் இருந்தது. பட் என்னென்னா அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டயலாக்ல சொல்ல வேண்டியது இருந்தது. ஆக்சுவலாக எந்த ஒரு மதத்தையும் ஹர்ட் பண்ணுறதுலாம் விஷயமே கிடையாது. ஒரு நாகர்கோவிலில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையன் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணுறான், அவ்வளோதான் விஷயம். அவங்க திவ்யா சாதாரணமாக சொல்லிட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான கேரக்டர் படத்தில். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அது. இல்லை, அவங்க ஹம்பிளாக இருந்திருக்காங்க ஆக்சுவலி. அவங்க பேசின டயலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், ரொம்ப முக்கியமான டயலாக்லாம் இருக்குது. யாரை மேரேஜ் பண்ணணும்னு தெரியாமலே நான் தாலி கட்டிட்டு அது வந்துட்டு அந்த மாதிரிலாம் டயலாக்ஸ் இருக்குது அவங்களுக்கு. மேரேஜ் பண்ணி ஓகே, அவங்களே அந்த டயலாக் சொல்லுங்கள், ஞாபகம் இருக்கா? அவங்கள சொல்ல விடுங்க. ப்ரப்போஸ் பண்ணுறியா? இருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஃபீலுக்கு வந்துடுறேன். எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு தாலி கட்டுறது யாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ என் வாழ்க்கை உனக்கு வேணாம் ஆயிஷா. அப்படியே திவ்யாக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கிளாப் பண்ணணும். கேட்ட உடனே வந்து அந்த மூடை கொண்டு வந்து she has performed well. Thank you so much. சரி, காமனாக ஒரு கொஸ்டின் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன். காதல் ஒரே வார்த்தையில் சொல்லணும் எல்லாருமே. காதல்னா என்ன? ஒரு வார்த்தையில் எல்லாருமே சொல்லணும். திவ்யா சொல்கிறாங்க லைஃப். லவ்னா லைஃப். ஓகே, லவ் அவ்வளோதான். சரி, ஓகே. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை லவ் பண்ணியிருப்பீங்க? வாழ்க்கை. அதை தான் இவங்க சொன்னாங்க. சரி, நீங்கள் சொல்கிறது டேஞ்சர், கியூட்டான ஒரு டேஞ்சரான ஒரு. ஓகே, ஹீரோ என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். லவ்னா இட்ஸ் a beautiful feel அப்படின்னு தான் சொல்லணும், அவ்வளோதான். ஃபீல். ஓகே சார், நீங்கள் இவங்க சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன். ஃப்ரீடம். ஃப்ரீடம். எப்படி ஃப்ரீடம் லவ்ல? அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகே, அர்ஜுனன். Fall in love with the right person. ஓகே. அர்ஜுனன். காதல் மோதல். டன். சூப்பர். சார், நீங்கள்? மோதல் இஸ் ஃபைட்டிங். ஃபைட் ஃபார் லவர், ஃபைட் அகைன்ஸ்ட் லவர், ஃபைட்டிங் வித் லவர், ஃபைட் ஃபார் லவர். ஓகே. காதல் கேர் எடுக்கிறது. கேர். சூப்பர். அது ஒரு நீங்க சொல்லுங்க. அதை இப்படி விட்டுருவோமா? அனு அப்படின்னு சொல்வேன். இது வந்து என்னுடைய பதில்ல. இந்த கேள்வி நான் ஒரு முறை பாக்கியராஜ் சார் கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க காதல்னா என்ன சார்னா அவர் அனு அப்படின்னாரு. அனு இஸ் எவ்ரி திங்ல, எல்லாமே ஒரு சின்ன அணுலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. எஸ், அதே தான். ஸோ அதுதான் என்னுடைய பதில் கூட. ஓகே, தென் சூப்பரான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. ஃபீல் குட் மூவியாக இருக்குது. எல்லாருமே வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. தென் படம் பார்க்க வர நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். ஆக்சுவலாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். எந்த ஒரு டென்ஷனும் வேணாம். நீங்களே வந்து டென்ஷனாக வந்து படம் பார்ப்பீங்க. நாங்கள் உங்களுக்கு அங்கே ட்விஸ்ட்லாம் தரல, ரிலாக்ஸ்டாக ஒரு படம் பார்க்கலாம்னு சொல்கிறோம். ஃபைன் சார். ஸோ ஒரு அழகான படத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நிறைய பேருக்கு தனித்தனியாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து திரும்பவும் பியூட்டிஃபுல்லான மூவி வந்து எங்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். மீண்டும் இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் chat. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.